அடுத்த சீனில் நம்ம ஹீரோ வந்து கார்டனில் வாக்கிங் போயிட்டுருக்காரு. அங்கே பார்த்தா ஒரு நாய் ஜெர்மன் ஷெப்பர்டு உட்காண்ட்ருக்கு. ஸோ நம்ம நாய் அந்த நாயை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த நாயை பார்த்த உடனே ஒரு பாட்டுக்கு வந்து 4 பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அந்த செத்துப்போன ஆவிக்கு அந்த நாய்க்கும் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு கன்னத்தில் அடித்து பார்த்துட்டு இது கனவு, கண்டிப்பாக நான் ஏஞ்சிடணும்னு தட்டி தட்டி ஏஞ்சிடுறாரு கனவுலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துட்டு மரியாதையாக இந்த நாயை அந்த ஓனர்கிட்ட சேர்த்து இது சொர்க்கத்துக்கு அமுச்சு விடு, நான் அந்த மாதிரி கனவுலலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் அது சாதாரண கெட்ட கனவாக இருக்கலாம், நீங்கள் எதுக்கிட்டுமா டென்ஷன் ஆகிறீங்க, அது மட்டும் இல்லை நான் இனிமேல் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண போகிறது இல்லை, நான் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் இருக்க போகிறேன், நான் நார்மலான லைஃப் வாழ போகிறேன்னு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டெல்லாம் போட்டு காமிக்கிறாரு. அந்த கனவில் வந்த பாட்டு. ஆமாம், அந்த நாய்க்கு அது பிடிக்குது, அப்போது கண்டிப்பாக இந்த நாய்க்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் தான் இது வேலை டேஞ்சர்னு சொன்னீங்களே, நான் போக மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆனால் நான் இதை பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து தொட போகிறாங்க. அந்த இப்போ அது ஆவியெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ விலகிடுறாரு. விலகிட்டு இது நீ செஞ்சு தான் ஆகணும், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.